Hello viewers, உங்க கவிராணி அகாடமில இருந்து ஏற்கனவே இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய பரீட்சை எக்ஸாம்ல இருந்து பிரவீன் எக்ஸாம் வரைக்கும் மாடல் क्वेश्चन பேப்பர் நாங்க வீடியோ பிளஸ் அதனோட மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் PDF ஃபார்ம்ல போட்டுருக்கோம். இதனோட கண்டினியூஷனா இப்போ பிராத்மிக் ஸ்டூடண்ட்ஸ்க்கான क्वेश्चन வித் ஆன்சர்ஸோட போடுறோம். ஏன்னா இந்த வீடியோ வந்து பிராத்மிக் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பேசிக் எழுதுறாங்க. சோ பேசிக் ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தா மட்டும்தான் அதர் அப் டு 8 எக்ஸாம்ஸ்க்கு வரைக்கும் அவங்களால ஈஸியா மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா அவங்களால மூவ் பண்ண முடியும். எதுக்காக பிராத்மிக் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன்னா பிரசன்டேஷன் how to write அப்படிங்கிறது இதுல தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். சோ அதுக்காக தான் மெயினா இந்த வீடியோ இப்ப போடுறோம். இது வந்து மத்தியமா ராஷ்டிரபாஷா ஸ்டூடண்ட்ஸும் क्वेश्चन ஆன்சருக்கு இதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல ரோமன் 1ல இருந்து ரோமன் 10 வரைக்கும் ஆன்சரோட நம்ம பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோல ரோமன் 11 டு 16 ரோமன்ஸ் வரைக்கும் ஆன்சரோட பார்க்கலாம். பார்ட் 2 பார்ட் 2ல பாத்தீங்கன்னா क्वेश्चन வித் ஆன்சர்ஸோட நீங்க PDF ஃபார்ம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங்க்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ் இருக்கு. சோ எக்ஸாம் ஃபுல்லா பாருங்க. பார்ட் 1 பிராத்மிக் எக்ஸாம்க்கான வீடியோவை பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல்லான ஐடியா கிடைக்கும். அதான் ஓவர் வியூ உங்களுக்கு வந்து அப்ப கிளியரா ஒரு நல்ல குட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே we are going to write like this அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஸ் ஐடியா இது. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். வாங்க நாம இப்போ பார்க்கலாம் கவிராணி அகாடமில இருந்து பிராத்மிக் மாடல் क्वेश्चन பேப்பர் வித் ஆன்சர்ஸ் ஃபார் அக்டோபர் 2020. ரோமன் 1 இதுல 5 क्वेश्चंस நீங்க அட்டெண்ட் பண்ணனும். 10 क्वेश्चंस ஓட இது இருக்கு. किन-किन 5 प्रश्नों के उत्तर एक वाक्य में लिखिए. அதாவது ஆன்சர் இன் ஒன் வேர்ட் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், हाथ में क्या है? What is in the hand? हाथ में कलम है. சோ அந்த கலம் அப்படிங்கறத நான் blackல மென்ஷன் பண்ணிருக்கேன். அதான் நம்மளோட ஆன்சர். கலம்னா பென். சோ கையில என்ன இருக்கு? கையில பென் இருக்கு. மத்தத நான் ப்ளூல எழுதி இருக்கேன். அந்த மாதிரி எழுதினீங்கன்னா இப்ப அப்படியே டிக் பண்ணுவாங்க, உங்களுக்கு 2 மார்க்ஸ் போட்டுருவாங்க. இதே மாதிரி 10 क्वेश्चंसும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க 5 क्वेश्चंस மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க. படிச்சு எழுதும்போது இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது அந்த கண்டினியூட்டி வந்துரும். मेज और कुर्सी कहाँ है? मेज और कुर्सी जमीन पर है. அதாவது டேபிளும் சேரும் எங்க இருக்கு? டேபிளும் சேரும் ஃப்ளோர்ல இருக்கு. कमला कहाँ है? Where is कमला? कमला मैदान में है. कमला is in the ground. आप कौन है? Who are you? अதாவது plural form. मैं गोपाल हूँ. I am गोपाल. நீங்க யாரு? நான் கோபால். मेज पर क्या है? What is on the table? मेज पर अखबार है. टेबल மேல என்ன இருக்கு? டேபிள் மேல newspaper. अखबार means newspaper. रवि और करीम कहाँ खेलते हैं? रविயும் கரீமும் எங்க விளையாடுறாங்க? ரவி और करीम मैदान में खेलते हैं. ग्राउंडல விளையாடுறாங்க. पिताजी कहाँ जाते हैं? पिताजी பெங்களூரு जाते हैं. அந்த மாத்திர ஐடென்டிஃபிகேஷன் நீங்க வச்சுக்கணும் ஞாபகம். அந்த லூ ரூ பங்க் லுரு அந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராது. படி மாத்ரா எதுக்கு வரும், சோட்டி மாத்ரா எதுக்கு வரும், நீங்க ஐடென்டிஃபை பண்ணி படிக்கும் போதே நீங்க அந்த ஐடென்டிஃபிகேஷனோ தான் படிக்கணும். இந்த இடத்துல படி மாத்ரா வருது, இந்த இடத்துல சோட்டி மாத்ரா வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கணும். அப்ப எழுதும் போது உங்களுக்கு மிஸ்டேக் வராது. படிக்கும் போது நீங்க தப்பா படிச்சீங்க மட்டும்தான் உங்களுக்கு எழுதும் போது மிஸ்டேக் வரும். நீங்க ரீட் பண்ணும்போது கரெக்டா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குத்தா, சோ ஆக்கி மாத்ரா அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப மிஸ்டேக் வராது உங்களுக்கு. குத்தா கியா காத்தா ஹை? குத்தா பாத் காத்தா ஹை. என்ன சாப்பிடுது? ரைஸ் சாப்பிடுது, சாதம் சாப்பிடுது. शेखर का स्कूल कहाँ है? शेखर का स्कूल, शेखरोட ஸ்கூல் எங்க இருக்கு? शेखर का स्कूल इंदिरा नगर में है. तुम्हारा नाम क्या है? मेरा नाम தினேஷ் है. இது வந்து புக்ல இருக்கு. இப்ப சப்போஸ் உங்ககிட்ட யாராவது ஓரலா கேட்டாங்கன்னா நீங்க உங்களோட நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன். இதுதான் ஃபர்ஸ்ட் ரோமன் எழுதுற மெத்தட். இப்படி எழுதுனீங்க அப்படின்னா 10 out of 10 you can get very easily.
சோ அந்த 10 क्वेश्चंस நீங்க தரவா படிச்சீங்கன்னா போதும். இந்த மாதிரி ரைட்டிங் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் நம்பர் நேம்ஸ். நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க, நீங்க அதனோட நேம்ஸ் ரைட் இன் हिंदी. 4 को अक्षरों में लिखिए. 10 15 के 15, 7 7, 12 12, 16 16, 20 20, 9 9, 23 23. नेक्स्ट थर्ड रोमन, இது दो पद्यों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல எழுதணும். தமிழ்னா தமிழ்ல எழுதுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல எழுதுங்க. தமிழ்ல எழுதும்போது இடம் அந்த கான்டெக்ஸ்ட்க்கு பதிலா இடம்னு போடணும், எக்ஸ்பிளனேஷனுக்கு பதிலா விளக்கம்னு போடணும். அதாவது பாடல் விளக்கம்னு போடணும். போயம் எக்ஸ்பிளனேஷன் கூட போட்டுக்கலாம், தப்பில்ல. கான்டெக்ஸ்ட் அதாவது அந்த போயம் எதில இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணனும். எக்ஸ்பிளனேஷன்ல அந்த போயமை பத்தி என்ன எழுதியிருக்காங்கங்கறத நம்ம மென்ஷன் பண்ணனும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுல நான் ஒரு வேர்ட் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஹே பிரபு அப்படிங்கிற வேர்ட் நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஹே பிரபு அப்படினா ஓ காட் அப்படின்னு அர்த்தம். சோ ஓ காட்னா அது காட் எதுக்கு சொல்லுவோம்? ப்ரே பண்ணும்போது தான் நம்ம காட் சொல்லுவோம். சோ the song from வந்தனா, வந்தனானா prayer. அதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் explanation. We should not find fault on others even by unknowingly, not to get jealous. இது வந்து நீங்க own words ஆ எழுதிக்கலாம். Don't get jealous on anyone. அந்த மாதிரி வந்து நம்மளோட own English wordsல எழுதிக்கலாம். என்ன மீனிங்னு அந்த 3 lines ஓட மீனிங் என்னன்னு கேப்சர் பண்ணிக்கோங்க. So you can write in your own words in English, either or English or Tamil, either English or Tamil. Second one பாருங்க. இதுலயே உங்களுக்கு நான் லாஸ்ட் லைன் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா. ஏன்னா these lines are taken from the poem. இது வந்து இதெல்லாம் தான் க்ளூ வேர்ட்ஸ், நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ வேர்ட்ஸ். அப்ப அத பத்தி அதுல என்ன சொல்லிருக்காங்கங்கறத நம்ம மென்ஷன் பண்ண போறோம். அப்புறம் அந்த poet யார் எழுதுனாங்க அப்படிங்கறதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் அந்த poet நேம் நீங்க மறந்துட்டீங்கன்னா எழுதாதீங்க, விட்டுருங்க. அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் எழுதி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். மிठी बोली बोलो. இதுதான் இந்த போயமோட நேம். சோ ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க அந்த போயம்ல க்ளூ வேர்ட்ஸ் வெச்சுக்கணும். அந்த poet என்ன சொல்லிருக்காரு? யூஸ் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் வேர்ட்ஸ். எப்படி பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் நம்மளோட ஓன் வேர்ட்ஸ்ல. அதான் மிठी बोली बोलोனா யூஸ் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் வேர்ட்ஸ் when you speak. Next fourth questionல பாத்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற வேர்ட் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். சோ நாச் நாச்கர் ஆத்தா மோர் அப்படினா அப்ப என்ன? டான்ஸ் ஆடிக்கிட்டே பீகாக் வருது அப்படினு மீனிங். அப்ப மோர்னா பீகாக். சோ these lines are taken from the poem more. இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் வெச்சுக்கோங்க. then it is very easy for you. fifth roman, இதுல fifth question. இதுல சுந்தர் பங்க் அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணிருக்கேன். சோ எதுக்கு அழகழகான feathers இருக்கும்? பீகாக். சோ அப்ப இதுவும் பீகாக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இதனோட எக்ஸ்பிளனேஷன் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் தோஹா. இதுல தீரே தீரே கொடுத்துட்டு அந்த டாட் 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 போட்டுட்டு லாஸ்டா ஃபல்ஹோய் அதல முடிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க நடுவுல இருக்குறதெல்லாம் நீங்க தான் ஃபில் பண்ணனும். தீரே தீரே ரேமனா, தீரே சப் குச் ஹோய், மாலி ஜிஞ்சை சௌகடா, ரிது ஆயே ஃபல்ஹோய். சோ அத வந்து நீங்க அதாவது எந்த வேலை செஞ்சாலும் மெதுவா செஞ்சாலும் அதை கம்ப்ளீட் பண்ணனும். அதே ஒரே ஒரு பிளான்ட் வெச்சிட்டு அதுக்கு போய் 100 வாட்டர் ஊத்துனாலும் நமக்கு எப்ப அது வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குமோ அப்பதான் கொடுக்கும். உடனே நம்ம பிளான்ட் வெச்ச உடனே எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் நமக்கு உடனே அதனோட இது கிடைக்காது. நெக்ஸ்ட் தர்வர் ஃபல் நஹி ஹாத் ஹை, சர்வர் பியகின் நா பான், கஹி ரஹீம் ஃபர்ஹா சேத், சம்பத்தி சங்கின் சுஜான். அதாவது குலம் பழம் மரம் வந்து தன் பழத்தை தானே சாப்பிடாது, குலம் தன் தனியே தானே குடிக்காது. அந்த மாதிரி நல்லது நம்ம எவ்வளவு சொல்றோமோ அது வந்து இருக்கிறத நம்ம பங்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங். தேர்ட் ஒன், சாது ஐசா சாஹியே, ஜெய்ஷா சூப் சுபாய், சார்சார் கோ கஹி ரஹை, தோதா தேயி உடாய். சாது அதாவது துறவி மக்கள், மாங்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்ம
பல அனாஜ் கிரெயின்ஸ் எல்லாம் போட்டு மேக் பண்ணி இருக்கிற சூப் மாதிரி. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். மத்தவங்க சுத்தி இருக்கிறது என்ன வேண்டாமோ அதை நம்ம விட்டுறணும், வேணுங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் இதனோட பொருள். 5th ரோமன் 3 का अर्थ பிராந்தி வசம். இதுல இருந்து நீங்க 3 எழுதினா போதும். சோ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல எழுதுங்க, தமிழ்னா தமிழ்ல எழுதுங்க. அனாஜ்னா கிரெயின், बगीचा गार्डन, चट्टान राख, शरीर बॉडी, गरितना टू बाई, नया न्यू, विदेश फॉरेन कंट्री, पवित्र ऑस्पिशियस. नेक्स्ट 6th रोमन किन किन 3 के विलोम शब्द लिखिए. இதுலயும் நீங்க 3 தான் எழுத போறீங்க. ऑपोजिट गांव विलेज, शहर सिटी, ऊपर अप, नीचे डाउन, सुस्ती एक्टिवनेस அதாவது லேசியா இருக்குது, ஆக்டிவ் இல்லாம. இந்த சைடு இருக்க சுஸ்திக்கு ஆக்டிவ். குலாம்னா ஸ்லேவ், அதாவது அடிமையா இருக்கு. மாலிக்னா ஓனர். தேனா ஆப்போசிட் லேனா. கிவ் டேக். சுந்தர் பியூட்டிஃபுல், அசுந்தர் அக்லி. அசபிய அன்கல்ச்சர், சபிய கல்ச்சர். சூரியோதய் சூரியோஸ்த், சன்ரைஸ் சன்செட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். எப்படி படிக்கணுங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 7th ரோமன் 4 वाक्यों को सही या गलत लिखिए. அதாவது ட்ரூ அப்படின்னா சஹி எழுதணும், கலத் அப்படின்னா ஃபால்ஸ் எழுதணும். நீங்க எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் படிச்சீங்கன்னா உங்களோட ஓன் லாங்குவேஜ்ல நீங்க அதுக்கு மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா நீங்க எழுத முடியும் இந்த ரோமன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன், கிசான் கேத் ஜோத்தே ஹை. ஜோத் அப்படின்னா டு பிளவுன்னு அர்த்தம். அதாவது ஃபார்மர்ஸ் லேண்ட பிளவ் பண்ணுவாங்க. அப்ப அது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. சோ சஹி. நெக்ஸ்ட், மகான் பனானே வாலே கோ ஜுலாகா ககதே ஹை. பில்டிங் மேக் பண்றவங்கள நம்ம வீவர்ஸ்னு சொல்றாங்க. பில்டிங் மேக் பண்றவங்கள நம்ம அப்படி சொல்லுவோமா? இல்ல, ராஜ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ராங். அப்ப கலத். நெக்ஸ்ட், மகேஷ் கே கர் மே 4 கமரே ஹை. மகேஷோட வீட்ல அந்த லெசன்ல எத்தனை ரூம்ஸ் இருக்கு? 5. அப்ப ராங். சோ கலத். नेक्स्ट 5th वन, लोहार लोहे के सामान बनाते हैं. அப்ப லோஹார் லோஹே அதுலயே ஆன்சர் வந்துச்சு. க்ளூ வேர்ட்ஸ் இரும்பு, இரும்பு கொல்லர். அப்ப இரும்பு வேலை செய்யறவங்க இரும்புல தான் செய்வாங்க. சோ சஹி. नेक्स्ट 5th वन, महेश का दोस्त अशोक है. ஆமா, அந்த லெசன்ல மகேஷோட दोस्त ஃப்ரெண்ட் யாரு? அசோக். அப்ப சஹி. नेक्स्ट 8th रोमन, किन किन 4 के कोष्टक से सही शब्द सुनकर खाली जगह भरिए. அதாவது பிராக்கெட்ல கொடுத்திருக்கிற அந்த வேர்ட்ஸ் பிக் பண்ணி சூஸ்ல செலக்ட் பண்ணி நம்ம அந்த ஃபில்லப்ஸ் எழுதணும். ரோஜ் படே சபேரே உட்டோ. டெய்லி மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும். சாம் கோன்னா ஈவினிங். நம்ம ஈவினிங் எந்திரிப்போமா மார்னிங்கா? மார்னிங். சோ சபேரே. नेक्स्ट सेकंड वन, दांत साफ रखने से मुंह से बदबू नहीं आएगी. பதப்பு அப்படின்னா பேட் ஸ்மெல். சோ நம்ம பிரஷ் பண்ணல அப்படின்னா நம்ம வாயில இருந்து நமக்கு பேட் ஸ்மெல் வரும். அப்ப முக்ஸே நஹி ஆயேகினா இங்க வரும். பண்ணல அப்படின்னா ப்ராப்பரா பிரஷ் பண்ணலன்னா என்ன ஆகும்? சோ பேட் ஸ்மெல் வரும். சிர்னு கொடுத்திருக்காங்க. சிர்னா தலை. சோ ஹெட்ல இருந்து வருமா? இல்ல, நம்ம மவுத்ல இருந்து தான் வரும். नेक्स्ट, शुद्ध शरीर में डैश मन रहता है. இங்க சுத் அசுத் கொடுத்திருக்காங்க. சுத்னா क्लीन, அசுத்னா अनक्लीन. சோ அப்ப சுத் मन रहता है. नेक्स्ट, भारत पवित्र देश है. இந்தியாங்கிறது ஒரு புனிதமான தேசம். दक्षिण में हिंद महासागर है. நம்ம இந்திய பெருங்கடல் சவுத்ல இருக்கு. नेक्स्ट 9th रोमन, निम्नलिखित वाक्यों के जोड़िए. मैच द फॉलोइंग. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. गंदगी से, गंदगीனா அழுக்கா இருக்குது. அப்ப அழுக்கா இருக்கிற இடத்துல என்ன ஆகும்? कई प्रकार की बीमारियां फैलती है. அப்ப நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். सेकंड वन, शरीर को साफ रखने के लिए रोज नहाना चाहिए. அப்ப நம்ம பாடியை கிளீனா வச்சுக்கிறதுக்கு டெய்லி என்ன பண்ணணும்? குளிக்கணும். You have to take bath daily.
third one उत्तर में हिमालय पहाड़ है. So நம்மளோட உத்தர் சைடுல என்ன இருக்கு? இமயமலை இருக்கு. Fourth one हमारे देश में सभी धर्मों और जातियों के लोग रहते हैं. So நம்மளோட தேசத்துல எல்லா டைப் ஆஃப் பீப்புள்ஸும் லிவ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பஸ்தே கி ஷஃபாயி. பஸ்தேனா உங்களோட ஸ்கூல் பேக் தான் பஸ்தே. அப்ப காபி ख्याल रखना चाहिए. रखना चाहिए அப்படின்னா ख्यालனா அட்டென்ஷன், கவனத்தோட வச்சிருக்கணும், அதையும் கிளீனா வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 10th ரோமன் किन किन चार की खाली जहक भरिए. அப்ப என்ன ஆகுது? अதாவது fill in the blanks. मेरे परिवार में सब लोग कुशल हैं. நம்ம வீட்ல எல்லாருமே सब लोग कुशल हैं. எல்லாருமே நம்ம வீட்ல திறமைசாலிகள். महात्मा जी हमारे लिए हमेशा वंदनीय है. கண்டிப்பா நம்மளோட மகாத்மா காந்தி நம்மளுக்காக ஒரு பூஜிக்க கூடியவர், போற்ற தகுந்தவர். यह गरीब देश है. पुअर कंट्री. मदुरै के आसपास मन बहलाव के कई स्थान है. मन बहलावना மனசு இது பண்றதுக்கு, ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு மதுரை கிட்ட நிறைய பிளேசஸ் இருக்கு, மதுரை சுத்தியும் இருக்கு. फिफ्थ वन मंदिर की वास्तुकला देखकर तुमको बड़ा आश्चर्य हुआ. மந்திர் அதாவது கலை, கட்டிடக்கலையோட அந்த வாஸ்து இதெல்லாம் பார்த்தோம், அந்த எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ செகண்ட் பார்ட்ல நம்ம ரோமன் 11 to 16 வரைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க பாருங்க, ஹை ஸ்கோர் மார்க்ஸ் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். Thank you viewers.